அம்மா சாப்பாடு, அம்மா சாப்பாடு. தோ வந்துட்டேன். நோனி பசங்களை சாப்பிடுறதுக்கு இன்வைட் பண்ணிருக்கா. இன்னைக்கு இவ்ளோ லேட் ஆயிடுச்சு. இந்தா இத நீ பாத்துக்கோ. அது வரைக்கும் நான் உங்களுக்கு கதையை சொல்லி திசை திருப்புறேன். அம்மா சாப்பாடு எப்ப செஞ்சு முடிப்பீங்க? எனக்கு பசிக்குது. இன்னும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு நோனி. இன்னும் கொஞ்ச நேரமா? அது வரைக்கும் நாங்க என்ன பண்றது? அது வரைக்கும் நான் உங்க எல்லாருக்கும் ஒரு கதை சொல்றேன். கதையா? கேக்குறீங்களா? It's story time with Sudha அம்மா. A treasure for ராமு. ஒரு தடவை மகாலட்சுமி மேல மற்ற தேவிகள் குற்றம் சாட்டினாங்க. அவங்க யார்கிட்டயும் தங்கறதில்லன்னு. ஒரு நாள் ஒரு இடம், இன்னொரு நாள் வேற இடத்துக்கு போயிடுறாங்கன்னு. அதுக்கு லக்ஷ்மி என்ன சொன்னாங்கன்னா, என்னை யாரு மதிக்கிறாங்களோ, தன்கிட்ட இருக்கிற பணத்தை யாரு யோசிச்சு செலவு பண்றாங்களோ, கஷ்டப்பட்டு உழைக்கிறாங்களோ, நான் அவங்கள எப்பவும் கைவிடுறதே இல்ல. ஆனா கஷ்டமான விஷயம் என்னன்னா, நான் யார்கிட்ட எல்லாம் தங்குறேனோ அப்ப அவங்க குணமும் நடவடிக்கைகளும் மாறிடுது. மத்தவங்க எல்லாரும் லக்ஷ்மி தேவியோட இந்த பதில சமாளிக்கிறதா சொன்னாங்க. இப்ப லக்ஷ்மி தேவிக்கு அவங்க சொன்னது உண்மைன்னு நிரூபிக்கிறத தவிர அவங்களுக்கு வேற வழியே இல்ல. இந்த ராமுவோட குடும்பமே வயலோட இந்த பகுதியில விளையிற விளைச்சலை வச்சுதான் நடக்குது. சீக்கிரம் தொடங்க, எனக்கு ரொம்ப பசிக்குது. அம்மா, இன்னைக்கும் காய் இல்லையா? நம்ம வயல்ல காய்கறி முளைக்கிற வரைக்கும் இந்த மாம்பழத்தை வச்சு இந்த ரொட்டியை நம்ம சாப்பிடலாம். மாம்பழமா? எனக்கு அது வேணும், எனக்கு அது கொடுங்க. ராமுவோட குடும்பம் ரொம்ப ஏழைதான். ஆனா சந்தோஷமா இருந்தாங்க. ஆனா இந்த சந்தோஷம் அவங்களுக்கு 2 மடங்கு இல்ல, 100 மடங்கு ஆக போகுது. செல்வங்களோட தேவியான லக்ஷ்மியோட அருள் அவங்களுக்கு கிடைச்சது. அப்ப அவங்களோட சந்தோஷத்துக்கு அளவே இல்ல. பணக்காரங்களாயிட்டோம், நம்ம பணக்காரங்களாயிட்டோம். ராணி புதையல பாதுகாக்கிறதுக்காக அவங்க வீட்லயே இருந்தாங்க. ராமும் வயல்ல இருந்தாரு. வீட்ல அவ்வளவு பெரிய புதையல் இருக்கும்போது அப்போ ராமுக்கு அந்த வயல்ல கஷ்டப்பட்டு வேலை செய்யறதுக்கு மனசு வருமா என்ன? விட்டுருங்க, என் பணத்தை எல்லாத்தையும் விட்டுருங்க, விட்டுருங்க. இது என்னோட பணம், இதை விட்டுருங்க. அந்த பணம் திருடு போயிடுமோன்ற பயம் ராமுக்கு வந்துடுச்சு. அப்புறம் அந்த பயம் அதிகமாயிடுச்சு. என்ன இவ்வளவு சீக்கிரம் வந்துட்டீங்க? இனிமே இந்த வீடு நமக்கு பாதுகாப்பா இருக்காது ராணி. அதுக்கு கையில பணம் கிடைச்சதுக்கு அப்புறமா ராமு பெரிய வீடு ஒண்ண கட்டினாரு. அப்புறமா அவங்க ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்தாங்க. இப்ப ராமு முன்ன இருந்த பழைய ராமுவாவே இல்ல. லக்ஷ்மி தேவியோட அருளால அவன் வாழ்க்கையே மாறிடுச்சு.
இப்ப ஒரு விஜயநகரத்திலே ரொம்ப பெரிய பணக்காரரா ஆயிட்டாரு. ராமுன்னு இங்க பாருங்க என்ன கொண்டு வந்திருக்கானு. சிறுக சிறுக சேமிச்சு. இது அரிசி தானே? அரிசியா? என்ன இப்படி சொல்லிட்டீங்க? என்ன ராமுன்னு நீங்க இப்படி விளையாடுறீங்க? இது ஒண்ணும் அரிசி இல்ல, முத்து. இங்க பாத்தீங்களா எப்படி பல பலன்னு மின்னுதுன்னு? உங்களுக்காகவே நான் இத வர வச்சேன். சிறுக சிறுக சேமிச்சு. ஆனா ஏற்கனவே கோடவுன்ல அதிக பொருட்கள் இருக்கே. அத ஏழைங்களுக்கு கொடுத்து புண்ணியத்தை தேடிக்கங்க. அந்த மாதிரி இருக்கிற அரிசியெல்லாம் நம்ம ராமுவண்ண சாப்பிடுவாரா என்ன? இல்லையாண்ணே? மாட்டேன், கண்டிப்பா மாட்டேன். என்ன பாக்குறீங்க? வண்டியில இருந்து சீக்கிரமா மளிகை சாமான் இறக்கி வைங்க. உடன்கா, இந்த பணத்தை வாங்கிக்க. மனு ஐயா, என்ன கொண்டு வந்திருக்கீங்க? அட என்னங்க பெரிய ஐயா, நான் உங்களோட அடிமை. உங்களுக்கு சேவை செய்ய வந்திருக்கேன். தூர தேசத்திலேந்து காஞ்சிப்பட்டு காசிப்பட்டு எல்லாம் வந்திருக்கு. உங்ககிட்ட காட்ட கொண்டு வரலான்னு நினைச்சேன். காட்டுங்க. அந்த பணம் ஒன்னும் ராமு கஷ்டப்பட்டு சம்பாதிச்சது இல்ல. அதனால அவன் கண்டபடி செலவு பண்ண ஆரம்பிச்சிட்டான். யார் எவ்வளவு கேட்டாலும் யோசிக்காம கொடுத்துருவான். ராமு கிட்ட பணம் குறைஞ்சுகிட்டே வந்தது. ஆனா அவன் பழக்கம் மாறவே இல்ல. கடனை என்னைக்காவது ஒரு நாளைக்கு திருப்பி கொடுத்துதானே ஆகணும். அந்த ஒரு நாளும் வந்தது. என்னது வெறும் ஒரு காசா? ஆனா நீங்க கொடுக்க வேண்டிய பணம் எக்கச்சக்கமா இருக்கே. இந்த ஒரு காசை வச்சு என்ன பண்றது? இப்போதைக்கு என்கிட்ட இதான் இருக்கு. குடுக்கறதுக்கு உங்ககிட்ட நிறைய இருக்கு ராமு அண்ணே. தன்னோட கடனுக்கு பதிலா உடன்கா ராமு வீட்ல இருந்து நிறைய பொருட்களையும் குதிரை வண்டியையும் எடுத்துக்கிட்டு போயிட்டான். எதுக்கு இப்படி நின்னு பராக்கு பாத்துக்கிட்டு இருக்க? உனக்கு பணம் கொடுக்கறதுக்கு வக்கு இல்லன்னா எதுக்கு பெரிய மனுஷன் மாதிரி என்கிட்ட இருந்து பொருள் எல்லாம் வாங்கின? முதல்ல அந்த துணியை கழட்டு. எல்லா பொருளையும் எடுத்துக்கிட்டு போங்க. ராமு பணத்தை செலவு பண்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்ல. வருங்காலத்தை பத்தி நினைச்சு பார்க்கல. இப்ப அவன் செஞ்ச தப்ப நினைச்சு முழுசா உணர ஆரம்பிச்சுட்டான். கொடுக்கறதுக்கு ஒரு காசு இல்ல. இப்ப உனக்கு சிம்மாசனம் மட்டும் தான் குறைச்சலாம். இறங்க, இறங்க. ஏய் நில்ல. என் முதலாளி இங்க இருக்கிற எல்லா பொருளையும் கொண்டு வர சொன்னாரு. நகரு. இல்ல இல்ல இல்ல. நம்ம நல்ல காலம் எல்லாம் முடிஞ்சிருச்சு ராணி. இலவசமா கிடைச்ச பணம் தானேன்னு மகாலட்சுமிய நாம மதிக்காம விட்டுட்டோம். அதான் நம்மள விட்டுட்டு அவ போயிட்டா. முடிவு எப்பவுமே நல்லபடியா தானே இருக்கும். ராமும் ராணியும் செஞ்ச தப்புல இருந்து பாடத்தை கத்துக்கிட்டு திரும்பவும் கஷ்டப்பட்டு உழைக்க ஆரம்பிச்சாங்க. ராமுவோட உழைப்புக்கு பலன் கிடைச்சது. திரும்பவும் மகாலட்சுமியோட கருணை மறுபடியும் அவனுக்கு கிடைச்சது. அதோட தேவிகளுக்கான பதிலும் அவங்களுக்கு கிடைச்சது. மகாலட்சுமி எதுக்காக ஒரே இடத்துல தங்குறது இல்லைன்னா, ஏன்னா ஜனங்க அப்புறம் அவங்கள மதிக்காம நடந்துக்க ஆரம்பிச்சிருவாங்க. சரி பசங்களா, கதை எப்படி இருந்துச்சு? ரொம்ப நல்லா இருந்துச்சுமா. நம்ம கிட்ட இருக்க பணத்தை நாம யோசிச்சுதான் செலவு பண்ணணும். இந்த பாடமும் எங்களுக்கு கிடைச்சது. நீ சரியா சொன்ன நூனி.
அட, அட, ஓடாதீங்க பசங்களா, பார்த்து போங்க. If you like this video, subscribe to our channel Murthy Media. பேச்சோட பேச்சாக சொல்ல நான் வந்தேனே, பேசிய வார்த்தைகள் கொள்ளை கொண்டதே, உண்மையான கதைதான் சொல்ல வந்தேனே, பேச வந்தேனே கார சாரமாகவே. சுட்டி